கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலேயும் கடந்து வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டோடைய நாமத்தினால் வாழ்த்துகிறேன். எல்லாருக்கும் உடைய காலை வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்கிறேன். நாம் ஜெபத்தோடு இன்றைக்கு கூட நம்முடைய ஆராதனையை ஆரம்பிப்போம். எல்லாரும் ஜெபத்திற்கு ஆயத்தப்படும். Come, Holy Spirit, we need you. Come, sweet Spirit, we pray. Come in thy strength and thy power. Come in thy own special way. Come, Holy Spirit, we need you. Come, sweet Spirit, we pray. Come in thy strength and thy power. Come in thy own special way. Hallelujah, hallelujah, hallelujah. சர்வவல்லமுள்ள நல்ல பிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இந்த பகல் வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல இயேசுவே, கடந்த வாரம் முழுதும் எங்களை சுபத்திரமாய் பாதுகாத்து இந்த காலை வேளையிலேயும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கத்தக்கதாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற உம்முடைய மகா பெரிய இரக்கத்துக்காக உம்மை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எத்தனையோ ஜனங்கள் கண்ணீரோடு வேதனையோடு கர்த்தாவே பலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலே நாட்களில் அவர்கள் ஆண்டவரே சமாதானம் இழந்து நிம்மதியை இழந்து பாடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயும் இவ்வளவு சமாதானத்தோடு கடந்து வந்து உம்மை துதிக்க, மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க தேவரீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரமும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அன்றைக்கு கர்த்தாவே அந்த ஏதேன் தோட்டத்திலே உலாவு கொண்டிருந்த தேவனே, இன்றைக்கு சபையா தோட்டத்திலே நீர் உலாவுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே உம்முடைய சத்தத்தை ஒவ்வொருவரும் கேட்க உதவி செய்யும். உம்முடைய உலாவுற சத்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை பகிர்ந்தெழும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் ஆசீர்வதியும். ஜெப ஆண்டவரே, போதும் பாடல் பகுதியை ஆசீர்வதியும், ஜெப பகுதியை ஒர்ஷி பகுதியை ஆசீர்வதியும், செய்தி பகுதியை ஆசீர்வதியும். யாவற்றிலும் உம்முடைய கிருபை கூட இருப்பதாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவனை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நாம் பாடல்களை பாடி தேவனை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். நம் கரங்களை தட்டி பாடி தேவனை துதித்து அல்லேலூயா. அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார்.
பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அப்படி நாம் தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு இந்த நேரத்தில் நாம் தேவனை ஸ்தோத்தரித்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, 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 ஹalleluya. நாம் தேவனை முழு மனதோடு தேவனை ஸ்தோத்தரித்து நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. பெரியவர்களே, பிரபுக்களே, வாலிபர்களே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, ஸ்தோத்திரம். ஆமென். யாவரும் தேவனை துதியுங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்வது போல இந்த நேரத்தில் முற்றிலுமாக நம்மை தேவனுடைய சமூகத்தில் சமர்ப்பித்து தேவனை ஸ்தோத்திரத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. கடந்த ஒரு வார காலமாக நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் இம்மட்டுமாய் தேவனை ஆராதிக்கும்படியான கிருபைகளை தேவன் கொடுத்தாரே. எவ்வளவோ ஆபத்துகள் மத்தியிலே தேவனுடைய வல்லமை நம்மை பாதுகாத்துக் கொண்டது. அவருடைய சுத்த கிருபைகளை நினைத்து நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. துதிகள் எழும்பட்டும். தேவனை துதிக்கிற துதிகள் நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனை துதிக்கிற துதிகள் எழும்பட்டும். நாம் தேவனை துதிக்க துதிக்க சத்துருவின் கோட்டைகள் உடைக்கப்படுகிறது. நாம் தேவனை துதிக்க துதிக்க எல்லா அந்தகாரத்தின் கட்டுகள் மாறுகிறது. நாம் தேவனை துதிக்கிற நேரத்தில் எரிகோ போன்ற பெரிய கோட்டைகள் தரைமட்டமாக்கப்படுகிறது. ஹalleluya. துதிக்கிறவர்கள் செல்கிற நேரத்தில் முன்பாக செல்கிற யோர்தான் நதி இரண்டாக வழித்து கொடுக்கிறது. ஆமென். ஹalleluya. அப்படிப்பட்ட பெரிய வல்லமையை ஆமென் துதிக்கிறவர்கள் மூலமாக தேவன் கொடுக்கிறபடியா உள்ளத்தினாலும் தேவனுக்கு துதிகளை செலுத்துவோம். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, நாங்கள் ஒரு மனதோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் உம்மை துதிக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் எங்கள் மத்தியிலே ஊற்றப்படட்டும் அப்பா. எங்கள் வாலிபர்கள் மத்தியிலே உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. எங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும் அப்பா. எங்களுடைய குடும்பங்களிலே உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். இந்த நாளிலும் உம்முடைய வல்லமை ஆமென் முற்றிலுமாக வெளிப்படுவதாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஒரு மனதோடு துதிக்கிற இந்த நேரத்தில் ஆமென் யாவரும் சேர்ந்து துதிக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய பலன் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. ஆமென். பலவீனத்தில் என்னுடைய பலன் விளங்கும் என்று சொன்ன தேவனே, ஆமென். இந்த நாட்களிலும் ஆமென் மிகவும் கொடிதான இந்த நாட்களில் ஆண்டவரே, ஆமென் உம்முடைய பலன் தான் எங்கள் ஒவ்வொரு நீர் இடை கட்டிக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையால் நீர் இடை கட்டிக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. உம்முடைய சமூகத்திலே ஆமென் பரிசுத்தாமே வல்லமையோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கிருபை செய்தீர்களே அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. ஆமென். அபிஷேகத்தை பெற்றவங்க அபிஷேகத்தோடு தேவனை ஆராதிப்போம். தேவனை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் ஆமென் நம்முடைய வீட்டிலே காணப்படுகிற எல்லா கட்டுகளையும் தேவன் மாற்றப்படுகிறவர். எல்லா வியாதியின் கட்டுகள் மாறுகிறது. எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் மாறுகிறது. எல்லா பில்லிசூனிய மாதிரிய கட்டுகள் மாறுகிறது. ஹalleluya. நமக்காக அவர் யாவத்தையும் செய்து முடிக்கிற தேவன். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. அவர் நமக்காக யெகோவா ஈராக, யெகோவா ராஃபாவாக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவராக, நம்முடைய சமாதான பிரபுவாக, ஆமென் நம்முடைய குடும்பங்களிலே விடுதலை கொடுக்கிறவராக அவர் காணப்படுகிறபடியா ஆமென் தரித்து நாம் மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya, ஹalleluya. அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அவரை துதித்து நாம் ஆராதிக்கிற அந்த நேரத்திலே அவருடைய கிருபைகளால் புது கிருபைகளால் நம்மை நிறைக்கிறார். ஆமென். ஹalleluya. தேவனை துதித்து ஆராதிக்கிற நேரத்தில் ஆமென். ஹalleluya. ஆமென். எல்லா பயத்தின் ஆவிகளை மாற்றி ஆமென் பலமும் அன்பும் தெளிந்த ஆவியை தேவன் கொடுக்கிற தேவன். ஹalleluya, 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 ஹalleluya. இந்த நேரத்தில் தேவனை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, கடந்த ஒவ்வொரு நாட்களிலும் என்னுடைய தேவைகளை நீங்க சந்தித்தீங்களே அப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை ஸ்தோத்தரிப்போமா. நம்முடைய பாரங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய வேதனைகள் யாவற்றையும் மாற்றிக்கொண்டு ஒரு சமாதானத்தை தேவன் நம்முடைய குடும்பங்களிலே கட்டளையிட்டிருந்தாரு. எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிற நாட்களில் கூட நம்முடைய குடும்பங்களை தேவன் ஆமென் சமாதானத்தால் இடை கட்டிக் கொண்ட அவருடைய கிருபைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா. எனக்காக யாவற்றையும் செய்து முடித்த தேவனே உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya.
அழிவினின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இந்த காலத்தில் சொல்லுவோமா, எபினேசரே, என்னுடைய மேய்ப்பரான தேவனே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உம்மை நான் நன்றியோடு உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு இரக்கமும் ஒழுக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் நிறைந்தவரப்பா. என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கிருபைகளை, இரக்கத்தை, நீடிய சாந்தத்தை கொடுத்தபடியால் உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி நம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மன்னிப்பதில் வல்லவரே. எங்கள் பாவங்களை மன்னித்து இந்த நாட்களிலும் காணப்படுகிற இந்த கொடிய நோயிலிருந்து எங்களை முற்றிலுமாக விடுதலையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க நீர் தந்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இதுவரைக்கும் உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இனிமேலும் மீதியான ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய கிருபை இருக்கும்படியாக ஏசப்பா நல்ல வேத வசனங்களை நாங்கள் கேட்டு அதன்படி நடந்து ஏசப்பா உமக்காக பலன் கொடுக்கிற கனியாக நாங்கள் காணப்பட இதாம் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்கள் ஆராதனை மீதியான ஒவ்வொரு பகுதியிலும் ஆசீர்வதிக்கும்படியாக ஏசப்பா ஸ்தோத்திரம் நாம் ஜெபிக்கலாம். ஹalleluya. ஜெபிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் அப்பா. உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள் காலவெளியில் ஆண்டவரே, உம்முடைய பாதங்களில் எங்களை குடியேறி செய்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விடுதலை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே சபையில் கூடுகையோடு சேர்ந்து உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு சீக்கிரமாக கிருபை செய்கிறபடியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காணொளி மூலமாக ஆண்டவரே எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நீர் பலப்படுத்துவதற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபத்தில் பங்கு கொள்ளுவர்களுக்கு எந்தெந்த சூழ்நிலைகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் உள்ளவர்களுக்கு ஆண்டவரே எல்லாவற்றிலும் வந்து ஒரு விடுதலை நேர பயந்தவர்கள் மாற்றப்படுகிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கக்கூடிய நோயானது ஆண்டவரே பரவி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. சீக்கிரமாக அது கட்டுக்குள்ளாக வேண்டும். இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரே ஒழிந்து போக வேண்டும் அப்பா. உம்மாலே கூட காரியம் வேண்டும் ஆண்டவரே. எல்லாவற்றினால நீங்க எதை கேட்டாலும் அப்படியே ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால நாங்கள் சொல்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரே சத்ருவானவன் இந்த உலகத்தை அழிந்து போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபத்தை வேண்டுதல் நீர் கேளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேலே ஒரு விடுதலை நீங்கள் பார்த்தாலும் மாற்றப்படுகிறோம் அப்பா. விடுதலோடு உண்மை ஆராய்ந்து மேம்படுத்த நீர் ஒவ்வொரு கிருபையோடு மாற்றப்படுகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆராய்ச்சி ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் தாமே ஆசீர்வதிக்க மாற்றப்படுகிறோம் அப்பா. துவக்கம் முதல் இந்த நேரம் வரை ஆண்டவரே உடைய பிரசனத்தை உணர்ந்து பாடி ஆராதித்து ஜெபிப்பதற்கு நீர் எங்களுக்கு அந்த கிருபைக்காய் நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஜெபத்திலே பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு தேவைகளோடு இருக்கிறார்கள் என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் எவ்வளவு கஷ்டப்படுகிற ஆண்டவரே. உணவு இல்லாமலும் உடல் இல்லாமலும் ஆண்டவரே பல விதமான கஷ்டத்திலே இருக்கிறவர்களுக்கு தேவையான மன்னாவை நீர் தாமே பகிர்ந்தவர்கள் மாற்றுகிறோம் அப்பா. கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தேர்த்துகிறார் அப்பா. நீர் தாமே ஆண்டவரே உண்மையான தெய்வம் என்று அறிந்து ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு இந்த எழுதி பிரகாசிக்கிற பிரியலாக ஒவ்வொரு நீர் மாற்றிட முடியும். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உண்மையை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதிகளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான மன்னாவை நீர் பரத்திலிருந்து பகிர்ந்தவர்கள் வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமுள்ள வார்த்தைகளாக இருந்து ஆசீர்வாதத்தோடு அந்த வார்த்தைகளை பெற்று கடந்து செல்ல நீர் கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பாதுகாத்து ஆண்டவரே உங்கள் கிருபைக்குள்ள நடத்திக் கொள்ளுங்க. துதிக்க இந்த மகிமையை எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் ஒரு முறை கூட அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம். சில இவ்விதமாக கூட ஆராதிக்க முடியாத நிலைமையில் உள்ளவர்கள் உண்டு. சரீர பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், வார்த்தைக்கு நிமித்தமாக பலவீனராக இருக்கிறவர்கள் என்று பலர் இன்றைக்கு அந்த நிலைமையிலே உள்ளவர்கள் உண்டு. அவர்களுக்காக நாம் தொடர்ந்து செபிக்க வேண்டும். பல தேவையோடு வந்திருக்கிற வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் தாமே எல்லா விதமான நன்மைகளை கிருபைகளை பகிர்வாராக. இப்போது தேசத்தில் என்றல்ல உலக அளவிலேயே காணப்படுகிற அந்த கொரோனாவுடைய தாக்குதல் குறைந்தும் கூடியும் இருந்து கொண்டு இருக்கிறது. சீக்கிரமாக அது ஒழிந்து போகத்தக்கதாக ஆண்டோட நாமத்தில் அந்த எல்லா பாதிப்புகளிலிருந்தும் ஜனங்கள் விடுவிக்கப்படத்தக்கதாக நாம் எல்லாரும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டோடைய சமூகம் கூட இருப்பதாக. ஸ்தோத்திரம். இந்த காலவேளையிலேயும் சில நிமிடங்கள் கர்த்தருடைய வசனத்திலிருந்து தியானிக்கும்படியாக ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 37, 38 வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்கள். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த வேத வசனத்திலே வாசித்ததான இந்த பகுதி என்றால் இந்த செய்தி மிக முக்கியமானதும் மிக பழமையானதும் பலவிதமான ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு வேத பகுதி என்பதை நீங்கள் அறிவீர்கள். சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்னாலே சொன்னால் இயேசு சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளவில்லை என்று. அப்படி அவருடைய வார்த்தையின்படி அவர் இன்றைக்கும் சபையை கட்டி வருகிறார். அதே சமயத்தில் அந்த புதிய ஏற்பாட்டு சபையுடைய ஆரம்பம் என்பது மிக முக்கியமான ஒரு நாள். உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாட்கள் வரையிலும் அவர் அநேகருக்கு காட்சியளித்து அவர் பரமேறி பிதாவிடத்திலே கடந்து செல்கிற அந்த நாளிலே 500க்கு அதிகமான பேர்களுக்கு கூடியிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலிருந்து அவர் மேகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவுடைய சமூகத்திலே இன்றைக்கும் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரத்திலே எல்லாரும் ஆச்சரியமாக வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் போது தூதர்கள் தோன்றி, கலிலேயர் ஆகிய மனுஷர்களே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார் என்று சொல்லி அவர்கள் மறைந்தார்கள். ஆனால் இயேசு கடைசியாக சீஷர்களை பார்த்து சொல்லும்போது,
நீங்கள் போய் எருசலேமை விட்டு போகாமல் போய் எருசலேமை காத்திருந்து ஜெபியுங்கள். பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார். இதை நம்பியிருந்த அந்த சீஷர்களும் அந்த கூட்டத்தில் இருந்த அனைவரும் எருசலேமுக்கு நேராக போய் அங்கே ஒரு மேல் வீட்டு அறையிலே அவர்கள் உட்கார்ந்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறபடி அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இயேசு சொன்னபடியே அவர்கள் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். 120 பேர் மேல் ஊற்றப்பட்ட ஆவியானவரே என்று சொல்லுகிற நிலைமையில அந்த 100க்கு அதிகமான சுவாசிகள் என்று சொன்னால் காத்திருந்து ஜெபிக்கிறவர்கள். அவர்கள் இயேசு பரமேறினது முதல் கிட்டத்தட்ட 10 நாட்கள் அவர்கள் அங்கே ஜெபிக்கிறார்கள். பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது என்று சொல்லியிருக்கிறது. பெந்தேகோஸ்தே என்றால் பழைய ஏற்பாட்டில் உள்ளதான ஒரு பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை. பெந்தேகோஸ்தே என்றால் வேறொன்றுமல்ல, 50வது நாள், 58th டே என்றுதான் பொருள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவர் 40 நாட்கள் வரையிலும் அவர் அநேகருக்கு காட்சியளித்து தாம் இருக்கிறதை நிரூபித்து இப்போது தொடர்ந்துள்ளதான காரியங்களை அவர்களை திடப்படுத்தி தொடர்ந்து அந்த ஜெபத்திலே இருக்கத்தக்கதான காரியத்தை அவர்களுக்கு அவர் சொல்லி அரவிதமாய் கடந்து சென்றார். இவர்கள் தொடர்ந்து ஜெபித்தார்கள். அந்த இயேசு உயிர்த்தெழுதலிலிருந்து 50வது நாள் முதற்பலன் பண்டிகை, அதை தொடர்ந்துள்ளதான வருகிற 50வது நாள் வருகிற பண்டிகை பெந்தேகோஸ்தே 50வது நாள் வருகிறதுனால அது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று அழைக்கப்பட்டது. அந்த நாள் தான் இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே நான் அந்த 2ஆம் அதிகார ஆரம்பத்தில் வாசிக்கும் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அவர்கள் பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் இப்போது சபையுடைய அந்த உற்பவ நாள் அதுதான். அன்றைக்கு அவர்கள் அந்த செபித்ததை கொண்டிருக்கிற நேரத்திலே ஆவியானவர் வல்லமையாக அங்கே இறங்கி வந்தார். அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் பரிசுத்த ஆவியானவர் யாவர் மேலும் ஊற்றப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். அந்நிய பாஷையின் அனுபவம் அந்த நாளில் உண்டாகிறது. அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் காத்திருந்து ஜெபிங்கள் என்று சொன்ன நிலைமையிலே அது ஆண்டவர் அவர்கள் மேல் அந்த ஆவியை ஊற்றினார். இப்படி ஊற்றப்பட்ட நாளிலே தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சொல்லி இருக்கிறதே, அப்படியே சீஷர்கள் எல்லாரும் அதோடு சேர்ந்த அன்றைக்கு ஜெபித்துக் கொண்டிருந்த யாவரும் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். முழு தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் இப்போது காணப்படுகிறார்கள். புதிய ஏற்பாட்டு சபையுடைய
அந்த சபை கட்டப்படுவதற்கான ஆரம்ப நாள் என்று சொல்லலாம். அந்த நாளிலே பெந்தேகொஸ்தே ஆவியானவர், இந்த ஆவியானவர் சபைக்கு இன்றைக்கு ஆக்கமும் ஊக்கத்தையும் தந்து சபை கட்டப்படுவதற்கு முக்கியமான ஒரு நாளாக புதிய ஏற்பாட்டு சபையுடைய அது பர்த்டே என்று சொல்லலாம், பிறந்த நாள். அந்த நாளில் இப்போது ஒரு வல்லமை பெற்ற அந்த புதிய அனுபவத்தோடும் தைரியத்தோடும் ஆவியானவர் கொடுத்த அந்த வரத்தை கொண்டு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழும்பி நின்று பிரசங்கிக்கிறார். அங்கே இந்த சத்தத்தை கேட்டு கூடியிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் அங்கே கூடியிருக்க, அவர்கள் மத்தியிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு கர்த்தருடைய கொடுத்ததான ஆவியானவர் மூலமாய் கொடுத்த வல்லமையான அந்த செய்தியை அங்கே கொடுக்கிறார். இந்த செய்தியை கேட்ட அந்த ஜனங்கள் இந்த வாசித்த வசனத்தின்படி இதை அவர்கள் கேட்ட பொழுது இதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆவியானவருடைய அந்த உள்ளத்திலே உணர்த்தப்பட்ட நிலைமையிலே அவர்கள் வசனத்தை கேட்டபோது ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அந்த சிலுவையிலே அறையப்பட்ட அந்த நிலைமையை உணர்த்தி அவர்களுக்கு இயேசுவால் தான் ரட்சிப்பு என்றும் அவரை இப்போது சிலுவையிலே அறைந்த அந்த காரியத்தை நினைப்பூட்டி இப்போது பேசிக்கொண்டிருந்த போது அதில் எழும்பி சொல்லு இதயத்திலே குத்தப்பட்ட நிலைமையிலே கேட்கிறார்கள், சகோதரர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அந்த கேள்விக்கு ஒரு சரியான அஸ்திபார உபதேசத்தை அந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு உள்ளதான முக்கியமான செய்தியை அங்கே பேதுரு சொல்லுகிறார். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த அடிப்படையான சத்தியம் அது அன்றைக்கு மாத்திரமல்ல, அதே சத்தியம் மாற்றமில்லை. அது புதிய ஏற்பாட்டு சபையுடைய அஸ்திபார உபதேசம். அந்த உபதேசத்தை அன்றைக்கு அவர்கள் கொடுத்த பொழுது, அதாவது ஒவ்வொரு அதில் 3 காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று, மனம் திரும்புதல். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மனம் திரும்புதல் என்று சொன்னால், மனம் திரும்புவதற்கு முன்னால் உள்ள வாழ்க்கை என்பது அது யாரானாலும் அது இயேசு இல்லை என்றால் அவர்கள் சுய இஷ்டமாக சொந்தமாக சொந்த விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே பாவம் நிறைந்த பழைய மனுஷனுடைய செயல்கள் நிறைந்த பழைய ஜீவி. அதுக்கு ஒரு மாற்றம், மனம் திரும்புதல். மதத்துக்கு திரும்புவதல்ல, மனுஷனுடைய வாழ்க்கையிலே பழைய வாழ்க்கையை விட்டு பழைய ஜீவியத்தை மாற்றி புதிய பாதைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒரு அனுபவம் தான் மனம் திரும்புதல். அப்படி தங்களை அர்ப்பணித்து கிறிஸ்துவுக்காக, அதாவது பழைய வாழ்க்கையை மாற்றி நான் இன்று முதல் இயேசுவுக்காக வாழ்வேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது, பழைய ஜீவியத்தை விட்டுவிடுவது, புதிய வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணிப்பதுதான் மனம் திரும்புதல். அதைத் தொடர்ந்து உள்ள அனுபவம்
இங்கே பேதுரு சொல்லுகிறார், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். இரண்டாவது, மனம் திரும்பினவர்களுக்கு, பாவ மன்னிப்பை பெற்றவங்களுக்கு உள்ள அடுத்த அனுபவம் தான் ஞானஸ்நானம். இன்னைக்கு அநேகர் வித்தியாசமாய் போதிக்கிறார்கள். சிறு பிள்ளைகளுக்கும் ஞானஸ்நானம் இது சொன்னால் நான் விவரிக்கிறதுல தெரியும். ஆனால் அன்றைக்கு இந்த முதல் நூற்றாண்டில் சபையுடைய உற்பவ நாளிலேயும் இங்கே பேதுரு சொல்லும்போது மனம் திரும்பினவர்கள், இல்லையென்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள், பாவ மன்னிப்பை பெற்றவர்களுக்கு தான் ஞானஸ்நானம். அப்படி என்றால் ஒரு குழந்தை மனம் திரும்ப சிந்திக்க முடியாது, செயல்பட முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதனால அதுக்கு தகுதியானவங்க, வசனத்தை கேட்டவங்க, மன திரும்பினவங்க, அவங்களுக்கு தான் ஞானஸ்நானம். நாம் இந்த கீழே உள்ள வசனத்தை பார்க்கும்போது அன்றைக்கு ஒரு வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். சபையுடைய ஆரம்பமே ஒரு நல்ல ஆரம்பம். அப்படி என்றால் 120 பேர்கள் தான் செபித்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், ஆவி நடத்தை பெற்றார்கள். ஆனால் இப்போது தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றவர்கள் 3000 பேர்கள் என்பதை பார்க்கிறோம். எவ்வளவு அற்புதமான அனுபவம்! அப்படிப்பட்ட ஒரு சபை, அதைத்தான் நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி கடந்து சென்றார். அந்த சபை அன்றைக்கு உற்பவமானது. தொடர்ந்துள்ள அவருடைய அந்த மூலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து மேல் அந்த சபையானது கட்டப்பட்டு வருகிறது. இன்றைக்கு சபையானது தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் வாசித்தால் நமக்கு தெரியும். அந்த சபையானது கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அன்றைக்கு அந்த எருசலேமிலே மேல்மாடியிலே ஆரம்பிக்கப்பட்டதான அந்த சபையானது அது பெருக ஆரம்பித்தது. இங்கே நாம் வாசிக்கிறபடி 3000 பேர்கள் சபையிலே சேர்க்கப்படுகிறார் இன்றைக்கு. அதைத் தொடர்ந்து 1000 சபை பெருக ஆரம்பித்தது. உடைய 9ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனத்திலே வீதமாய் சொல்லியிருக்கிறது, அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகிறது. அவ்விதமாக 1000 சபை பெருக ஆரம்பித்தது. நாளடைவிலே எருசலேமிலிருந்து பலர் மற்ற தேசங்களுக்கு போக ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலர்கள் மிஷனரி பிரயாணம் செய்து சபைகளை நிறுவினார்கள், மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள். பல அதாவது முதல் நூற்றாண்டுக்குள்ளாகவே இலினிக்கும் வரைக்கும் சுவிசேஷம் பரவினது. சபைகள் அங்கு பெருகிக் கொண்டே இருந்தது. இந்த சபையில் அடுத்தபடியாக அதாவது மனம் திரும்புதல், ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானத்தை குறித்து இது தொடர்ந்துள்ள அந்த இயேசு
கடைசியாக சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளையின்படி மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே இயேசு சீஷர்களுக்கு கொடுத்த முக்கியமான கட்டளை, இந்த கிரேட் கமிஷன் என்று சொல்லுவார்கள். இவ்விதமாய், அதாவது அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இயேசு கொடுத்த அந்த கட்டளையின்படி இப்போது அந்த பெந்தேகோஸ்து நாளிலே அந்த அனுபவத்தை பெற்ற, பரிசுத்தாவியின் நிறைவை பெற்ற அவர்கள் சுவிசேஷ பிரபல்யம் முக்கியமான ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார். பரிசுத்தாவி அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பரிசுத்தாவின் இடத்தில் வரும்போது, நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த சபையானது உலகத்தில் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிற மகா பெரிய ஒரு இயக்கம் கர்த்தருடைய சபை. இந்த நிலைமையிலே அவர் சீஷர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு ஏற்கனவே கொடுத்த அந்த முக்கியமான அந்த கட்டளை இதுதான். நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன். இன்றைக்கு சபையுடைய வெற்றி என்று சொல்லுவது, இந்த சபை இன்றைக்கு நிற்கிறது என்றால், அது வளர்ந்து வளர்ச்சி அடைகிறது என்றால் காரணம், இது மனிதனால் கட்டப்படுகிற ஒன்றல்ல, இயேசுவால் கட்டப்படுகிறதுனாலே. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று சொல்லியிருக்கபடி இந்த சபையை கர்த்தர் கட்டி வருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உலகம் அனைத்திலும் இன்றைக்கு கோடிக்கணக்கான தேவனுடைய பிள்ளைகளால் இன்றைக்கு இந்த சபையானது நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இந்த சபையுடைய ஊழியங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இடையிலே தெரியும் விதமான இன்னல்கள் சபைகளுக்கு ஏற்பட்ட போது கூட அதை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளாது என்று இயேசு சொன்னாரே, அதே நிலைமையில் இன்றைக்கும் அது சபையானது வளர்ந்து பெருகிக் கொண்டிருக்கிறது. இன்னும் விசேஷமாக முதலாவது வாசித்த அந்த வேத பகுதியில் சோத்திரம், முதல்ல மனம் திரும்புதல், இரண்டாவது பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுதல், மூன்றாவது பரிசுத்தாவின், அப்பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவீர்கள் சொல்லியிருக்கிறது. இந்த பரிசுத்தாவியை ஏற்கனவே அவர் அந்த பெந்தேகோஸ்து நாளில் ஊற்றப்பட்டாயிற்று. அந்த வல்லமை இன்னும் சொல்ல போனால் சில அப்போஸ்தலர் உபதேசம், அந்யோன்யம், அப்பம் விற்குதல், ஜெபம் பண்ணுதல், இதெல்லாம் அடிப்படையான தத்துவங்களாக சபைக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள். அது உபதேசம் என்று அடிப்படை உபதேசம். அதிலே சபையானது கட்டப்பட்டு வருகிறது. இன்றைக்கு அந்த சபையில் ஆண்டவர் நாட்களில் எல்லா தேசத்திலும் இன்றைக்கு தீவுகளில் கூட ஆண்டவருடைய சபை இன்றைக்கு கட்டப்பட்டு வருகிறது. பாஷை வித்தியாசம் இருக்கலாம், அவருடைய கலாச்சாரங்கள் வித்தியாசப்படலாம், ஆனால் அடிப்படை உபதேசத்துக்கு எந்த மாற்றமும் இல்லை. மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம். இன்னும்
அந்த அதே அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறபடி அப்போஸ்தலர் உபதேசம் மாறுபாடான சிந்தைகளை விட்டு விலகி தங்களை காத்துக்கொள்ளுதல் என்று சொல்லி அப்பம் பிற்குதல், சிவம் பண்ணுதல், இதெல்லாம் சபைக்கு ஆண்டவர் கொடுத்த அடிப்படையான காரியங்கள். இதில் இன்றைக்கும் அதில் மாற்றம் வருத்தாமல் அப்படியே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. சில இடங்களில் சிலர் அதை பழைத்தும் மாற்றியும் செய்கிற அனுபவம் உண்டு. அது ஆகாது. ஏனென்றால் அன்றைக்கு இயேசுவால் கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை இன்றைக்கும் அதை நிறைவேற்ற வேண்டும். மட்டுமல்ல, அதிலே கூட்டவோ குறைக்கவோ நமக்கு அதிகாரம் இல்லை. இந்த நிலைமையில் ஒரு முக்கியமான பழமையானதும் முதன்மையானதுமான ஒரு செய்தியை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு மறுபடியும் நினைப்பூட்டிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த காலவேளையில் ஒன்று கூட நினைப்பூட்டுகிறேன். இந்த வசனத்தின்படி இதுவரையிலும் மன திரும்பவில்லை, பாவ மன்னிப்பை பெறவில்லை என்றால், ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று செபித்தது போல தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்து, நான் பாவிதான் ஆண்டவரே, பாவத்திலிருந்து என்னை பரிசுத்தமாக, என்னை ஆண்டவரே பாவ மன்னிப்பை தாரும் என்று பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய வாழ்க்கைக்காக உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே பழமையானவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லியிருக்கிறபடி ஒரு கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் இந்த அனுபவத்தை உடையவனாய் இருக்கிறார். ஆகவே புதிய அனுபவத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க, இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர்கள் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். நம்முடைய இதுவரையிலும் இந்த அனுபவங்களை பெறாதவர்கள் ஒரு தரமல்ல, எத்தனையோ தரம் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டிருக்கக்கூடும். ஆனால் அன்றைக்கு அந்த செய்தியை கேட்டவர்கள் பேதுருவை பார்த்து, அப்போஸ்தலரை பார்த்து கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்படி கேட்டதற்கு கொடுத்த அந்த பதில் அன்றைக்கே, அப்போதே என்று சொல்லலாம். அவர்கள் காலங்களை மாற்றி வைக்கவில்லை, வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து மனம் திரும்பினார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய அந்த ஆலோசனைப்படி அன்றைக்கே அந்த ஞானஸ்நானம் பெற்று 3000 பேர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அவர்கள் தொடர்ந்த அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்பது, அப்போது நீங்கள் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லிய வசனத்தின்படியே அவர்கள் முதல் நூற்றாண்டு விசுவாசிகள் ஆரம்ப நாளில் காத்திருந்ததை பெற்றார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனத்தின்படியே இன்றைக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஆவியின் வல்லமை என்பது அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை இன்னும் அது மாற்ற ஆரம்பித்தது. தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் வசனங்களை பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். அற்புதங்களும் அடையாளங்களும் அவர்கள் மூலமாக நடைபெற்றது. அதே நிலைமை அன்றைக்கு மாத்திரமல்ல, தலைமுறை தலைமுறையாக இன்றைக்கும் ஆண்டவர் அதை செய்து வருகிறார். அநேகர் அந்த ஆவியின் நிறைவோடு வல்லமையோடு, அது இல்லாதபடிக்கு நாம் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாது. கர்த்தரும் அதை நம்மளை எதிர்பார்க்கிறார். அநேகர் செபத்தையும் வசனத்தையும் முக்கியப்படுத்துவதில்லை. மிகவும் முக்கியமான காரியம் இன்றைக்கு காத்திருந்து செபித்து பரிசுத்தாவியின் நிறைவை பெற வேண்டும். அதோடு நின்று விடாமல் இயேசு சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சாதிக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்க. மனம் திரும்பினவங்க, பாவ மன்னிப்பை பெற்றவங்க, அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரையிலும் மனம் திரும்பி வாழ்க்கையை ஒப்புக்கூடாதவர்கள்,
பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியின் சத்தியத்தை கேட்டு இதுவரையிலும் அதுக்கு கீழ்ப்படியாதவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இயேசு சொன்ன வசனத்தின்படி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் நிறைவையும் பெற்று, பரிசுத்த ஆவி குறித்து சொல்லும்போது நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே சிலரை முக்கியப்படுத்துவதில்லை. நிச்சயமாக நம்மை கடைசி வரைக்கும் பரிசுத்தத்திலே காத்துக்கொள்கிறவர், சத்தியத்துக்குள்ளாக நடத்துகிறவர், நம்மை வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த சத்தியத்துக்குள்ளாக நிலைநிற்கவும் நாட்களில் அந்த இயேசு சொல்லி கடந்து போகும்போது, நான் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ண பின்பு நான் உங்களிடத்தில் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் கடந்து போனாரே. சபை இன்றைக்கு பரிசுத்தமாக்கப்பட்டு வருகிறது. சபை இன்றைக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறது. ஆண்டவர் சொன்னதான வார்த்தையின்படி, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஒரு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது இருந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இன்னும் இருப்போம் என்று சொல்லியிருக்கிறது. வசனத்தின்படி நாட்களில் அவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மணவாட்டியாகிய சபையை அவர் சீக்கிரமாக அவர் சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். காரணம், இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற இந்த சம்பவங்களே அதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். சபைக்கு ஒரு எச்சரிப்பு மாத்திரமல்ல, ஒரு ஆயத்தப்படுவதற்கான விழிப்பாக இருப்பதற்கான ஒரு காரியம்தான் இன்றைக்கு உலக அளவில் நடந்து கொண்டிருக்கிற காரியம் என்பதை மறந்து போக வேண்டாம். அவருடைய வருகை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு மாத்திரம் போதாது, நமக்கு ஒரு ஆயத்தமும் தேவை. அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். அதற்கென்று சீக்கிரமாக இயேசு சொன்னபடி சுவிசேஷ பிரபல்யம் சீக்கிரமாக அது நடந்து கொண்டிருக்கிறது. நான் யாவரும் அந்த சுவிசேஷ பணியிலே எந்தெந்த நிலைமையிலே செயல்பட முடியுமோ செயல்படுவோம். சபையானது நாட்களில் செய்வதற்காக கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளைகளை நிறைவேற்றி அவருடைய வருகைக்கு முன்னாலே எதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டுமோ நம்முடைய கடமைகளை செய்வோம், செபித்து ஆயத்தப்படுவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய வருகையை சந்திக்க ஆயத்தப்படுவோம். இதுவரையிலும் மனம் திரும்பாதவர்களும் மனம் திரும்பி, ஞானஸ்நானம் எடுக்காதவர்களும் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆம் எதிர்பார்ப்போடு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலேயும் இதுவரையிலும் வாழ்க்கையை ஒப்புக்கூடாதவர்கள், ஆண்டவரே நான் பாவிதான், எனக்கு ஒரு மனம் திரும்புதல் தேவை என்று சொல்லி ஒரு பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கைக்கு தங்களை ஒப்புக்கொடுங்கள். ஞானஸ்நானம் இதுவரையிலும் எடுக்காதவர்கள் மொழிக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று வருகைக்காக ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மகா பரிசுத்த கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் பிதாவே, உம்முடைய நாமத்தினாலே இந்த நேரத்திலேயும் கர்த்தாவே, இந்த காலை நேரத்திலே உம்முடைய வசனங்களை கேட்பதற்கு இடையாக்கினீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ள சொன்னபடி என் சபையை கட்டி வருகிறேன். அடிப்படையாக நீர் கொடுத்த அந்த சத்தியத்தை இன்றைக்கு ஒரு முறை கூட ஆண்டவரே ஜனங்களுக்கு கொடுக்க தேவரேற்று இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அதை இதுவரையிலும் இந்த அனுபவங்களை பெறாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருடைய வருகைக்கென்று மனவாட்டியாக
அவரை சந்திக்க ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, அதற்கென்று தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்வீராக. இயேசுவே, மறுபடியும் ஒரு முறை கூட உம்முடைய கரத்திலே தருகிறோம். சபையை ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், தேசத்தை ஆசீர்வதியும், தேசத்துடைய சபைகளை ஆசீர்வதியும். உடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற க்ஷணங்களை கர்த்தாவே நீர் பக்குவப்படுத்தும். கர்த்தாவே, அந்த எதிர்பார்ப்புடையவர்களாக உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து அந்த வல்லமையோடு செயல்பட ஒவ்வொருக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துணியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் பாதுகாவலும் இன்னும் மற்றும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள அவர் சுத்தவான்களோடும் இன்னும் மற்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். யாவருக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்து. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதிக ஜெபத்தோடு எல்லா காரியங்களிலும் செயல்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென்.